பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது இன்ஜினியரிங் ட்ரெயினி அண்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஜினியர் ட்ரெயினிஸில் 150 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சூப்பர்வைசர் ட்ரெயினிஸில் 250 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 150 இன்ஜினியர் ட்ரைனிங்ஸில் ஸோ அந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டாலர்ஜி ஸோ இது மாதிரி ஒரு 150 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே போஸ்டிங்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிச்சி பெல்லில் இருக்கும், ராணிப்பேட்டை பெல், அப்புறம் வைஷாக், பெங்களூர், பவர் ஆஃப் செக்டார் சைட்ஸ் ஸோ இங்கெல்லாம் வந்து இருக்கும். அதேமாதிரி ஹரித்வார், போபால் இங்கே எல்லாமே வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் ட்ரைனிஸ்க்கும் அதே மாதிரி அந்த 250 வேக்கண்ட் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதுவும் வந்து ராணிப்பேட்டை, ஹைதராபாத், பெங்களூர், ஹரித்வார், போபால், வைசாக், அப்புறம் பவர் ஆஃப் செக்டர்ஸ் சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷன் engineer trainee in mechanical, electrical, civil, electronics, mechanical, metallurgy. ஸோ இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அல்லது டெக்னாலஜி ஆர் 5 இயர் இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி ஆர் டுவெல் டிகிரி ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி. ஸோ இதில் ஏதாவது ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டாலர்ஜி, இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களை எடுத்துக்குவாங்க. அதுவும் ஃபுல் டைம்ஸில் படிச்சிருக்கணும். ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் ட்ரைனிஸ்க்கு 27 இயர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ அது பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ 27 இயர்ஸ் அப்படின்னா கேண்டிடேட் வந்து 1/2/1998க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். 29 இயர்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன். நீங்கள் வந்து ஃபுல் டைமில் பிஜி படிச்சிருந்தீங்க, எம்இ படிச்சிருந்தீங்க, இல்லை எம்டெக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எல்லாமே இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் ஸோ இது 3 டிகிரியில் நீங்கள் எது வேணாலும் பிஜியில் எடுத்து படிச்சிருக்கலாம். சூப்பர்வைசர் இன் ட்ரைனிங்க்கு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இதுதான் வந்து பொசிஷன். ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, full time regular diploma in engineering in the disciplines of mechanical, electrical or civil or electronics from recognized in Indian university or institute. ஸோ இதுவும் வந்து ஃபுல் டைமில் படிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்கள் அப்ளிகேஷனை. மினிமம் 65 மார்க்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் சிஜிபிஏ இன் அக்ரிகேட் ஆஃப் ஆல் இயர்ஸ், அதாவது செமஸ்டர்ஸில் நீங்கள் வந்து இந்த 65 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். இதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 60% இருந்தாலே அவங்களுக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ். கேண்டிடேட்ஸ் பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் வந்து எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2/1998. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் எங்கே என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ நீங்கள் என்னென்ன டிகிரியெல்லாம் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஈக்குவலன்ஸ் நிறைய கோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிகிரி படிச்சிருந்தால் இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ நிறைய காலேஜஸில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்லேயும் வேறு வேறு மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் பெல் டிசிப்ளினில் மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் இந்த ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் ஆஸ் லிஸ்டட் மே அப்பியர் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த 12 லிஸ்ட்டில் எது படிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல் அப்படிங்கிற டிசிப்ளினுக்கெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், thermal engineering, manufacture technology, power engineering, chemical and others. ஸோ இது மெக்கானிக்கல் அண்ட் அதர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தா உங்களை வந்து அது மெக்கானிக்கலுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மெஷின்,
பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் அதர். ஸோ இது மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் கீழே உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், பவர் அப் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்காட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சிவில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் அதர்ஸ். ஸோ அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கும் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் இன்ஜினியரிங், மெட்டீரியல் இன்ஜினியரிங், தென் கெமிக்கல் அண்ட் அதர்ஸ். ஸோ மெட்டாலஜியில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டாலஜி, ஃபவுண்டரி டெக்னாலஜி, ப்ராசஸ் மெட்டாலஜி அண்ட் அதர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த கொடுத்துருக்கிற ஏஜ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரி, அதாவது நான் கிரிமி லேயரில் வரவங்களா இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசேபிள் பர்சன்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் என்னென்ன வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இது வந்து பெல் செலெக்ஷன் இந்த ப்ராசஸ்லேயே ஃபார் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு அதில் நீங்கள் பாஸ் பண்ணவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை படி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. அதில் வந்து ஸ்கோர் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கு எல்லாமே உண்டு. அதிலே சூப்பர்வைசர் ட்ரைனிஸ்க்கு வந்து 2 ஸ்டேஜில் நடக்கும். ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனும் உண்டு. 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் 2ல் யார் வந்து அந்த ஸ்கோர் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ட்ரைனிங் அண்ட் எமால்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன்ஜினியரிங் ட்ரைனிங்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு மட்டும் 50,000 வந்து பெர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க டூரிங் த பீரியட் பேசிக் பே. ஸோ இது வந்து உங்களுக்கு 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த 1 இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு ரெகுலர் பே எக்விவலெண்ட்டுக்கு மாறிடும். 60,000 பெர் மந்த் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பேசிக் பே அந்த டிஎன்எஸ் அலவன்ஸு, பர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, ஹெச்ஆர்ஏ அது மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி சூப்பர்வைசர் ட்ரைனிஸ்க்கு வந்து அவங்களுக்கும் வந்து மந்த்லி வந்து 32,000லேருந்து 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு மட்டும். அடுத்தது வந்து உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகி ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 33,500லேருந்து 1,20,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கும் வந்து இந்த சூப்பர்வைசர் ட்ரைனிஸ் இருக்கீங்களா அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், பர்க்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸ், அப்புறம் ஹெச்ஆர்ஏ, கிராட்டிடியூட், யூனிஃபார்ம், இந்த எல்லா என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கும் வந்து பொருந்தும். ஸோ இதில் சர்வீஸ் பாண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி கேட்டகரிக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 600 பே பண்ணணும். ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு 400 வரும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,072 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் அப்புறம் ஜிஎஸ்டி இதோடு சேர்த்து 472 ருபீஸ் வந்து பே பண்ணால் போதும். நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 February தான் ஓப்பன் ஆகுது. மார்னிங் 10 o'clock அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 February. ஸோ இந்த 28 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் மந்த்து 11, 12 அண்ட் 13th வந்து எக்ஸாம் நடக்கும். இதுக்கான ஹால் டிக்கெட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டேட்டும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.